ஹாய் வெல்கம் டு பாட்காஸ்ட். நீங்கள் நானும் அவங்க மேலே எனக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். வேளாங்கண்ணிலேருந்து வாங்கினது எல்லாருக்குமே நான் வந்து வேளாங்கண்ணில் இந்த ஸ்நாக்ஸ் இதுவும் வந்து காமிச்சிருப்பேன் நினைக்கிற வீடியோ வந்து அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நிறையா வியூஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. அப்போனா உங்களுக்கு இனிமேல் நோட்டிஃபிகேஷனில் வீடியோ வரும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே சின்ன வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. சின்னதாக வாங்கியிருந்தேன் இந்த ஹேண்ட் இது. ஓகேங்களா? இது வந்து எங்கள் அக்காடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கியிருந்தா இது இருக்கட்டும், நம்ம எங்கள் அம்மா நீ எடுத்துக்கோன்னு சொன்னதுனால நான் வந்து ரெண்டுத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இது நல்லாவே இந்த ப்ரைஸ் செட்டிங் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஏலோன்னு கேட்டிங்கன்னா 50 ருபீஸ் சொன்னாங்க. 50 ருபியோ இல்லை 100 ருபீஸ் அதை சொன்னாங்க. 100 ருபீஸ் வந்து ஹாட்டிங் பாதி ஹாட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி ஒட்டிக்கும்ல அது மாதிரி இருந்தது. 2 பேக்கேஜ் இருக்கேன். ரொம்ப நல்லா தான், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எங்கள் அம்மா வந்து இருக்கட்டும் இதை வாங்கிக்கோங்க அந்த மாதிரி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு. ஓகேங்களா? இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரிங்ஸ்லாம் பார்க்கணும். எங்கள் 2 மிஸ்ஸுக்கு 2 டீச்சருக்கும் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இது 2 வாங்கினேன். இதே மாதிரி ஹாட் போட்டுது. இன்னொன்று வந்து பேக்குள்ளே விட்டு வந்துட்டு நினைக்கிறேன். என்னுடைய பேக்கில் நான் இதாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று இது எனக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும்னு இந்த மாதிரி வாங்கிட்டேன். ஓகேங்களா? நானும் 3 பேர் ஒரே மாதிரி எடுக்கணும்னு பார்த்தோம். ஆனால் மிஷின் திட்டுவாங்கனால வந்து எடுத்தேன். ஓகேங்களா? ரொம்பவே நல்லா இருந்து எனக்கு இந்த ரிங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அதே மாதிரி. ஓகேங்களா? இது வந்து சொல்ல போனால் கோல்டு. நான் வந்து போட்டுருந்தேன் அதுவும் இல்லை. இது எல்லாத்தையும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாருமே பிடிச்ச கீ செயின் பார்க்கலாமா? இந்த கீ செயின் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பாருங்க, ஒரு கீ செயினாக பார்க்கலாம். நிறைய கீ செயின் வாங்கி இந்த வீடியோக்காக. இது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோக்காக மட்டும் வாங்கியிருந்தேன் எல்லாத்தையும். ஓகேங்களா? இது எல்லாமே வீடியோக்காக வாங்கியிருந்து இது எல்லோரும் பார்ப்பிங்காக வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு எல்லா ஃபேமிலிக்குமே வாங்கியிருந்தது இந்த கீ செயின் தான். ஓகேங்களா? வாங்க, இது ஒன்று இருக்குது அழகாக நின்றுக்கிறோம் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் எந்த மட்டும் நிற்கவே மாட்டேங்குது சொல்கிறேன். சரி வாங்க எல்லாம் ஒன்று. ஃபஸ்ட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேங்க. இது ரொம்ப க்யூட்டிங்காக இருந்தது. அதே மாதிரி பர்பிள் கலரில் இருந்தது. ஆனால் இது வந்து இல்லை. சரிங்களா? இது ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்து எல்லாத்தையும் ஓரமாக தைச்சிடுவோம். பார்க்கவே இல்லை. இது நல்லா இருந்ததுனால இது ஓரமாக தைச்சிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு பர்பிள் கீ செயின் ரொம்பவே நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு கீ செயின் பார்க்கலாமா? தனியாக இந்த கலர் இது ஒன்று. சரி இதையும் வச்சிடலாம். ஆனால் இது ஒன்று எடுத்தேன். இது ரொம்பவே அழகாக இருந்தது ஃபேஸு வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து இவங்க 2 பேரும் இது என்ன பார்க்கலாம் இங்கே வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் தனியாக இருந்தாங்க. இது 2மே அழகாகவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேங்களா? இதுவும் எனக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு வரலாம் இது ரொம்பவே அழகாகவும் இருந்தது. ஹேர்னால் சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து எங்கள் அம்மா தான் செலக்ட் பண்ணாங்க. கோமா கோச்சில் ஸ்விட் கேமில் அந்த இது வரும்ல பொம்மை, அதே ட்ரெஸ் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்து நான் வாங்கிட்டேன். 2 ஜடை போடுந்தேன் அது இருக்காது. அதுக்கப்புறம் இது 2 கீ செயின் பார்ப்போம். இது வந்து எங்களுக்குனா வாங்கினேன். எங்கள் அக்காது ஒன்று எங்கள் ஒன்று. இது வந்து இது எங்கள் அக்காது, இது எங்கள் அம்மாது. அது மாதிரி வாங்கியிருந்தோம். இன்னொரு ஃபேமிலி கீ செயினை போட்டோம். ஆனால் அது வந்து அந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ரொம்பவே யூனிக்காக இருந்தது. அதான் வாங்கியிருந்தேன். பேக்கில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? ரொம்ப க்யூட்டாக இதில் ஸ்கூல் பேக் நீங்கள் ஏன் மாட்டிட்டு போகலாம். அதே மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு கண்ணில் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு? இது எல்லாமே கீ செயின் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து காலில் போடுது மஃப்ளர்னா பார்க்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது எனக்கு.
இந்த காதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக தூக்குதில்ல. அதுக்கப்புறம் இது வந்து லைட் இருந்ததோ சொன்னாங்க, வெளியே வச்சாங்க. இது லைட்டு ஓகேங்களா. இதெல்லாம் வந்து வீடியோக்காக வந்து வாங்கி வந்தேன். அதுக்காகவே எனக்கு ஒரு லைக்காக போட்டுருந்தேன் ஓகேங்களா. இது மாதிரி அழகாக இருந்தது. ஆஃப் பண்ணிடலாம், அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இது ரொம்பவே அழகாக இருந்தது. கேப் போடுற மாதிரியும் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 2 ஸ்டேஷ்னரி கிட்டனா பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த யூனிகார்னா இது வாங்கினேன். இதில் வந்து பின்னாடி என்னென்ன இது போட்டிருக்காங்க பாருங்கள். பென்சில், எரேசர், ப்ளூ, ஷார்ப்னர் அப்படின்னு போட்டு ஓகேங்களா. ஒரு டெடிபியர் டீமில் வந்துருக்கோம். இதை வந்து பிரிச்சிருவோம். இதுதான் வீடியோக்காகனா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டு பென்சிலுமே அழகழகாக இருந்தது. டெடிபியர் போட்டு அழகாக இருந்துச்சுருந்தாங்க. ஷார்ப்னர் பண்ணி லாஸ்ட் நல்லா இருந்தால் நல்லா இல்லையான்னு பார்க்கலாம். லாஸ்ட்டில் பார்க்கலாம். ரொம்ப க்யூட்னஸ்ஸாக இருந்தது. எனக்கு இந்த 2 பென்சில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் இது ஊக்கு உடையதா இல்லைனா செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ப்னர், ஒரு எரேசர் கொடுக்கலாம். எரேசர் வந்து சீக்கிரமாக பிரிஞ்சிடும் அரிக்கும் போது ஓகேங்களா. அதனால் அது ஒரு தொல்லை. எரேசர் வந்து இது நல்ல குவாலிட்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவேன். ஷார்ப்னரும் நான் இதை மட்டும் லாஸ்ட் டெஸ்ட் பண்ணி சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு க்ளூ இந்த க்ளூ இது நான் வாங்கியிருந்தேன் ஓகேங்களா. இது நெக்ஸ்ட்டு 2 வாங்கியிருந்தேன் ஓகேங்களா. ஆனால் கம்மு வந்து அப்படியே ஸ்டெக்குலேயே இருந்தது, வரவே இல்லை வெளியே. நிறையா எல்லாம் வருது. க்ளூ கூட ஒட்டா இல்லையான்னு லாஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். ஏன்னா ஒட்டலாம் வரவே இல்லை. சாட்டிஸ்ஃபைடிங் வந்து இதில் வந்து அளவு இல்லை. இது எப்படா பிரிப்போம்னு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஆனால் பிரித்தோடனே குவாலிட்டி வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் உஷாராக வாங்கிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்டேஷ்னரி கிட்னா இல்லை, சாதாரணமான ஒரு டைமிங் சொல்லலாம். எது மாதிரி ஓன்னு டைமிங் நீ வந்து வாங்கியிருந்தியா. இது வந்து 250 500 200 எனக்கே தெரில. ஆனால் 200 தான் வாங்கினேன் நினைக்கிறேன். இதில் வந்து என்னால் பார்த்துக்கலாமா. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சாண்டு கிளாக்னா 5 மினிட்ஸ் சாண்டு கிளாக்கு ஓகேங்களா. ரொம்ப க்யூட்டாக இருந்து. இது லாஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துங்க வீடியோவில் ஓகேங்களா. ரொம்ப க்யூட்டிங்காக இருந்தது ஓகேங்களா. இதுவே திருப்பிக்கலாம் போல ஓகேங்களா. இது ஒன்று அழகாகவே இருந்தது, ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒரு பென்னிலே பென்சில் இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்து நான் வாங்கி வந்தேன். இது என்னமோ பென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பென்சில்னா. இது வந்து லெட்டு இருந்தாங்க. இது ஒன்று இருந்து லெட்டு ஒன்றாந்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு உள்ளே வந்து எரேசர் ஒன்று ஸ்டிஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ரொம்ப க்யூட்டிங்காக இருந்தது. இப்போ வந்து நம்ம லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை நான் லாஸ்ட் வச்சுருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த எல்சிடியோட ரைட்டிங் போர்ட்லாம் வாங்கியிருந்தேன் ஓகேங்களா. இதுவும் ஒரு அன்பாக்சிங் வந்து பார்த்துக்கலாம். எனக்கு வந்து ப்ளூ கலரில் இருந்தது ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பின்னாடி இருக்க இந்த லாக் பட்டன் இருக்குது இல்லையா, அந்த லாக் பட்டன் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லாக்கு பட்டன் இதை தாழ்ந்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இது எழுதுதா இல்லையான்னு பார்த்துடலாம். இதை வந்து வேணால் அது சாத்தினா வச்சுருக்கேன் ஓகேங்களா. எழுதும் ஆனால் அழிக்காது, அது மாதிரி தான் ஓகேங்களா. அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கிளாக் இருக்கு இல்லையா, இங்கே லாக் போட்டுப்பாங்க, இங்கே ஓப்பன் பண்ணி போட்டுப்பாங்க. இப்படிதான் அந்த பட்டன் சாய்ச்சி விட்டு கிறுக்கிட்டு வச்சுக்கலாம். இது நல்லாவே இருந்தது இந்த ப்ராடக்ட்டு. நான் வந்து வேணா காமிக்கிறேன். இதெல்லாமே எழுதியிருக்கேன் பார்க்கலாமா. பஃபி பேஸ்டல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இது எல்லாமே பண்ணியிருந்தேன்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாம் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பேப்பர் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பென்லேயே பென்சில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து உங்களுக்கு கண்ணு தெரியுதா எனக்கு தெரியல. எல்லோ இதுவும் ஒரு லைட் கலரில் இருப்பாங்க. தெரியல எனக்கே கண்ணு இல்லை. எப்படி இதை பிடிச்சிடுமா இல்லை எப்படி இதை பார்த்துக்கலாம். உங்கள் யாருக்காவது கண்ணு தெரியுதான்னு இருக்கும் கம்மியாக சொல்லுங்கள். கேரேஜ் சுத்தம் அதுக்கு மேலே இருக்குது. இது போய் ஒரு 100 வாங்கிங்க. நெக்ஸ்ட் இது 2 டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தீங்களா அங்கே ஷார்ப்னரே வந்து வாங்க சீவ் உள்ளே போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் டார்க் கலரில் இருந்துச்சு ஓகேங்களா. இந்த பென்சில் மாதிரி ஊக்க முடியாது. ஏசர் வந்து யூஸ் பண்ணால் ஸோ லைட் நல்லா இருக்குது. ஆனால் வந்து வேறு லைட் பண்ணலாம். இது ஷார்ப்னர் வந்து ரொம்ப டைட்னாக தான் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூ பார்க்க போகிறோம். ப்ளூனா டவுட்டு ரொம்ப இது வந்து விட்டுச்சா விட்டுறியா நான் பார்த்துக்கிட்டேன். இங்கே அது ப்ளூ போட்டது கணக்கு தான் இந்த க்ளூக்காக ரைட்டாக தெரியல. ஹலோ மை ஃப்ரெண்ட் சரி ஏதோ ஒன்று பேசினா பார்க்கலாம்.